You're good to go, Jeevan. எப்போன்னு சொல்லுங்க சஞ்சய். தமிழ்ட்டு பேசுறானுங்க, ஆனா ஃபேன் வாரண்ட் வந்தா கத்திய தூக்கிட்டு நிக்கிறானுங்க. என்னலே கால் பேக் நல்லா இருந்துச்சா? நானும் கண்டென்ட் பண்றதை விட்டுட்டு கால் பேக் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போட போயிருவீங்கல்ல, அதே தான் நானும் பண்ணேன். சரி, இப்ப இந்த 2 நாளா ஓடிட்டு இருக்க ஃபேன் வார்க்குள்ள வந்தா நீ ஒரு அண்ட புழுகை, ஒரு ஆகாச புழுகை எனக்கு தெரியும்டா. அஜித் ஃபேன்ஸ் ஒரு மேட்டரால ட்ரிகர் ஆகுறானுங்க. அது அவ்வளவு மெச்சூர்டான விஷயமா தெரியல. So I don't want to talk about it. பட் அதோட கான்சிக்வன்சஸ் பாத்தீங்கன்னா, ட்ரிகர் ஆன அஜித் ஃபேன்ஸ் ஏஜிஎஸ்ஸையும் படத்தையும் போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால எவனாச்சும் வேறவன் ப்ரோ படம் எனக்கு சத்தியமா 10 காசுக்கு பிடிக்கல ப்ரோன்னு ஜெனியூனா சொன்னாலும், போடா ஓடு ஆடு வன்மம் என்னன்னு இதுலயே தெரியுதுடான்ட்டு பல வருஷம் கழிச்சு ஒரு சில்றத்தனமான ஃபேன் வார் போயிட்டு இருக்கு மக்களே. அதை பத்தி இந்த வீடியோல டைம் இருந்தா பேசலாம். பட் நான் என்ன பேசணும்னு நினைச்சேன்னா, படத்துக்கு வந்த மிக்சட் ஒப்பீனியன்ல இன்செக்யூரா ஃபீல் ஆன அனில்ஸ் வேற எப்படி முட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம கம்பேரிசனுக்குள்ள இறங்கிட்டானுங்க. விச் வாஸ் இரிட்டேட்டிங். நானே வருவேன் தனுஷை விட பெட்டர், 24 ஆத்ரேயா விட ஜீவன் மாசு, தசாவதாரம் ஃபிளெச்சரை விட இளைய தளபதி தான் டெட்லி, கடைசியா விநாயக் மகாதேவையும் புடிச்சு மங்காத்தாவை அட்டாக் பண்றது, விநாயக் மகாதேவ் அட்டாக் பண்றதுன்னு ஓடிட்டு இருக்குது. இப்போ கோட் படம் பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்ட்டு கண்டிப்பா எல்லாரும் அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லட்டா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் சார் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு திருமலை, கில்லி, திருப்பாச்சி மாதிரி படங்கள்ல நல்ல யூனிக்கான நடிப்பை வெளிப்படுத்தி இன்னைக்கு விஜய் சார் இவ்வளவு பெரிய ஸ்டார்டமோட இருக்காரா? இப்போ இந்த கோட் படம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனா குஷி, காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக ரெஃபரன்ஸ், கால் பேக் எல்லாம் வச்சு விஜய் சார் ஆக்ஷன் ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற ஸ்டேஜ்ல இப்படி ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். யாருடா இவன் ஒரு 10-20 படம் நடிச்சுட்டு அதுக்குள்ள இவ்வளவு அளப்பற கேக்குதான்ட்டு விஜய் சார மேபி யாருக்குமே பிடிக்காம போய் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆக்டராவே இல்லாம இருந்திருக்கலாம்ல. எதனாலனா இந்த கோட்டு மாதிரியான பீ படத்தால தான். இப்போ எனக்கு என்ன எரிச்சல்னா, இத்தனை வருஷமா விஜய் சார் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு அவமானங்களை தாண்டி இவ்வளவு பெரிய ஸ்டார்டமுக்கு வந்து நிப்பாரு. இவனுங்க போய் அவரு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஸ்டார்டம் ஈஸியா மில்க் பண்ணிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போயிருவாங்களாம். நியாயமா இந்த கோவம் கமெண்ட்ஸ்ல இப்போ சண்டை போட வர்ற அணில்களுக்கு தான் வரணும். நீ இந்த கோட்டே போதும்ன்ற, துப்பாக்கி, கில்லி, போக்கரி அட்லீஸ்ட் தெரிய மாதிரி கிரிஞ்சு கலந்த கமர்ஷியல் படம் நல்ல கண்டென்ட்டோட எடுங்கடான்னு சொல்றேன். ஐ மீன் உனக்கும் சேர்த்து தான்ப்பா பேசிட்டு இருக்கேன். இது எனக்கு தோணுன ஒண்ணு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. பேக் டு த ஃபேன் வார் கான்சிக்வன்சஸ். இப்போ இவனுங்க வேற ஹீரோஸ் பண்ண வில்லனிசம்லாம் கம்பேர் பண்ணிட்டு மங்காத்தா விட கோட்டு தான் செம்ம படம்ன்ற முட்டின் அக்கிரமத்துக்குள்ள இறங்கிட்டானுங்களா? கேட்டா ஏன் கதிர், ஆத்ரேயா, விநாயக் மகாதேவ் விட எனக்கு ஜீவன் பிடிக்க கூடாதா? அது ஏன் ஒப்பீனியன் பாண்டு சொல்லுவாங்க. ஓகே, அதை நான் எதுவும் சொல்லல. இப்போ நான் இந்த ஜீவன்ற முட்டாள்தனமான கேரக்டர் ரோஸ்ட் பண்றேன். அதை கேட்டுட்டு உன் முட்டு குறையுதா ஏறுதான்னு பாப்போம். நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். அப்படியா? அவன் ரொம்ப பண்றானா? அவனை அடிச்சு சாக வச்சிடலாம். நேத்து ஃபுல்லா இதை பார்த்தனால சிரிப்பு தாங்க முடியலங்க. அப்படியா? அவன் ரொம்ப பண்றானா? அவனை அடிச்சு சாவடிச்சிடலாம். இவன் பண்ணதெல்லாம் ஒரு மேனிபுலேஷன்ட்டு அதுல இத்தனை வருஷம் மேனிபுலேட் ஆகி குளோனிங் டெக்னாலஜி வரைக்கும் இறங்கிருக்கான்னா நீ தாண்டா பெரிய கிளவுன். சோ இந்த வில்லன் கேரக்டரோட பேஸ்மெண்ட்டே முட்டாள்தனமா இருக்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ அ முட்டாள். இந்த கேரக்டர் அடுத்து பண்றதெல்லாம் பார்த்தா கெத்தாவோ இல்ல வில்லனிசமாவோ எல்லாம் ஃபீல் ஆகல. அடே முட்டாள் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் தான்ப்பா நம்ம ஃபேமிலியை கொன்னா. எது நம்ம ஃபேமிலியா? நான் எப்படி என் ஃபேமிலியை விட்டுட்டு உன்கிட்ட வந்தேன்ற கேள்வி ஜீவன்ற முட்டாளுக்கு வராதாப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் படம் பாக்குறப்போ எனக்கு வரக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ படம் பாக்குற ஆடியன்ஸ் தான் முட்டாள் ஆயிட்டு படம் பார்க்கணும்ன்ற மாதிரி இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பீ எ முட்டாள் ப்ரோ. ஜீவனை வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கல்ல ப்ரோ. அப்போ ஜீவன் எல்லாத்தையும் மறந்துடுவான்ல ப்ரோ. நல்ல முட்டு ப்ரோ. 400 வருஷமா எழுதிக்கிறோம் ப்ரோ. 6 மெழுகுவர்த்திகள் படம் பார்த்துருக்கீங்களா? சரி, அதை கூட விடுங்க. ஜீவன் வந்துட்டு உண்மையிலே பயந்ததுனால பழசெல்லாம் மறந்துட்டான்றத கூட கமர்ஷியல் படம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும்னு கூட வச்சுப்போமே. விஜயகாந்த் விஎஃப்எக்ஸ் கமர்ஷியல் படம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் ப்ரோ இருக்கும். பிரபுதேவா ட்ரெயின் உள்ள குதிக்கிறது கமர்ஷியல் படம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் ப்ரோ இருக்கும். மிஸ்டு கால்னால ரஷ்யா வர்றது ப்ரோ கமர்ஷியல் படம் ப்ரோ. வீக்கான மேனிபுலேஷன் ப்ரோ கமர்ஷியல். அந்த பி சாங் பிளேஸ்மெண்ட் ப்ரோ கமர்ஷியல் படம் ப்ரோ. எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் கிட்னாப் பண்றது கமர்ஷியல் படம். ஹீரோயின் ஃபியூனரல் அடுத்த நாள் சிஎஸ்கே மேட்ச் பார்க்க வர்றது ப்ரோ இன்னும் ஹேக்கிங் பண்றது, அன்ரியலிஸ்டிக் ஃபைட் சீன்ஸ்னு ஏகப்பட்டது இருக்குது. அதாவது துப்பாக்கி படத்துல ஏன்பா வில்லன் சுடுறது எதுவுமே ஜெகதீஷ் மேல பட மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்விக்கு ஏன்பா அது கமர்ஷியல் படம் அங்கங்க அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில கேள்விகளை மன்னிச்சு விடலாம். இப்படி எல்லா கேள்விக்கும் கமர்ஷியல் படம்னு சொல்லி சாவடிக்கிறதுக்கு ஒரே அடியா பி படம் தான் ஆனா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போங்கப்பா. இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு டைட்டில் வருது, ஜஸ்டிஸ் ஃபார் அட்லி.
ஜெமினி மேன், பேட் பாய்ஸ் 4ல இருக்க ஏகப்பட்ட சீன்ஸையும் பழைய விஜயகாந்த் படத்துல இருக்க ஒன்லைன் கதையையும் அப்பட்டமா காப்பி அடிச்சுட்டு அனில்ஸ்களா தயவு செஞ்சு இதுக்கு மட்டும் முட்டு கொடுக்க வராதீங்கப்பா, அப்புறம் உங்க மேல இருக்க கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போய், ஏன்னா மன்னிக்க முடியாத காப்பி எல்லாமே. சரி காப்பி அடிக்கிறது தான் அடிக்கிற, அந்த ஜெமினி மேன்ல ஸ்டார்டிங்ல வர ஒரு ஃபைட் சீன் மாதிரியோ இல்லாட்டி டெட்பூல் 3 கூட இந்த கேமியோ ரெஃபரன்ஸ் வச்சு தான் ஒப்பேத்திருப்பாங்க. பட் இதுலலாம் இருக்கிற ஏகப்பட்ட எங்கேஜிங்கான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்குதுல, அதுக்காண்டியே டோட்டல் 250 ரூபாயும் தரலாம். பட் இங்க அப்படி நல்ல ஃபைட் சீக்வன்ஸ் வைக்க அறிவும் இல்ல, பட்ஜெட்டும் இல்ல. அப்புறம் என்ன ப்ரோ பண்ணுவீங்க, எல்லாத்தையும் கடத்தி வச்சுட்டு மிரட்டுவோம் ப்ரோ, வில்லனிசம். சோ இதுல இருந்த ஸ்கிரீன் பிளே சீன்ஸ் எல்லாம் வேற படங்களோட காப்பி, படத்துல இருக்க ஹை மொமெண்ட்ஸ் எல்லாமே பைரவா முதல் கொண்டு வேற படங்களோட ரெஃபரன்ஸ். அப்புறம் என்ன படம்டா இது, டிஸ்கிரேஸ் டு தமிழ் ஆடியன்ஸ். பாருங்கடா தெலுங்கன்ஸே போட்டு கலாய்க்கிறானுங்க, அவனுங்கிட்ட போய் பாலையாவை காட்டி சண்டை போடுப்போ. கேரளால இருக்க எல்லா விஜய் ஃபேன்ஸுமே புலம்புறானுங்கப்பா. ப்ரோ லாஸ்ட் 2 படம் ப்ரோ, அதையும் இப்படி போட்டு அடிக்கிறீங்களே ப்ரோன்னு சொல்றீங்க. எனக்கு லாஸ்ட் 2 படமாச்சும் துப்பாக்கி மாதிரி சூப்பர் படமா இருக்கணும்னு சொல்றேன். நீ வந்துட்டு பி படம் தான் வரும் பட் அதை நல்லா இருக்குன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்றீங்க. என்னப்பா லாஜிக் இது? துப்பாக்கி மாதிரி ஒரு நல்ல படம்லாம் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க இதுவே போதும்ட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் துப்பாக்கி மாதிரி படங்கள்லாம் எப்படி வரும்? யாரு கூடடா சண்டை போடுறீங்க? உங்களுக்கும் சேர்த்து தான்டா அங்க பேசிட்டு இருக்கோம். அதாவது கோல்டி வாரண்ட் இந்த பிரபாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். பாருங்கடா 5 வருஷம் முன்னாடி எவ்வளவு டாக்ஸிக்கா இருந்தானுங்க, இப்போ எவ்வளவு மெச்சூர்டா இருக்கானுங்க. அனில்ஸ் மாதிரி இருங்கடான்னு சொல்லி அவனுங்களை அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இவனுங்களே அவனுங்களை விட டாக்ஸிக் ஆகி எனக்கெல்லாம் தோஸ் பிகில் டேஸ் ஆர் பேக்ன்னு தோணுது. மாடு முட்டினா கூட வலிக்காத போல இப்போ இவனுங்க முட்டி எனக்கு எரிச்சல் ஆகுது. ஏன் எரிச்சல் ஆகுதுன்னா இப்போ சினிமான்றதே போய் இது ஒரு தனி ஜானர் ஆயிருச்சு, பாரசைட் ஜானர். ஒரு நல்ல பெரிய ஹீரோ மேல போய் பாரசைட் மாதிரி ஒட்டிக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஸ்டார்டாமா உறிஞ்சி படம் எடுக்கிறது பிராண்ட் நியூ பாரசைட் ஜானர்னு சொல்லலாம். இப்போ என்னால இந்த ஜானரை சுத்தமா சகிக்க முடியல. இப்போ அப்படியே யூனோ ரிவர்ஸ் பண்ணி விடுவானுங்க. ப்ரோ நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டீங்க அதனாலதான் உங்களுக்கு பிடிக்கலான்னு. ப்ரோ நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டீங்க அதான் உங்களுக்கு பிடிக்கல, எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாம போனா பிடிச்சிருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சது உங்க தப்புன்ட்டு அவங்க மொக்க படம் எடுத்துட்டு நம்ம மேல பழி போடுவாங்க. சரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படம் நல்லா இருக்கும்ன்றது மட்டும்தான், அதை கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம படம் பி படமா இருக்கும்ட்டு போனா பீயா இல்லாம கொஞ்சம் மொக்கையா ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு சொல்ல வரீங்களா என்ன? லியோ படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அதோட செகண்ட் ஹாஃப் மொக்க தான். சும்மா நீங்க மொக்க படம் எடுத்துட்டு ஆடியன்ஸ் மேல குறை சொல்லாதீங்க. அப்புறம் இவனுங்களுக்குள்ள ஃபேன் வார வேற கிளப்பி ஆமைகள் கோட்டை போட்டு அடிக்கிறதும் அனில்கள் மங்காத்தா தவிர வேற நல்ல படம் இருக்காடான்னு சொல்றதும். என்ன கேட்டா 2 பேருக்குமே கடைசியா வந்த சூப்பர் படம்னா மங்காத்தாவும் துப்பாக்கியும் தான். அதுக்கடுத்து அஜித்துக்கும் ஆரம்பம் என்ன எரிந்தால்ட்டு இவருக்கு கத்தி மாஸ்டர்ன்ட்டு இருந்தாலும் மங்காத்தா துப்பாக்கின்னு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான கமர்ஷியல் படம் 2 பேருக்குமே வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. சோ நான் கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா மங்காத்தாவும் துப்பாக்கியும் தான் உண்மையான கோட் படங்கள். இப்போ கோட்டுன்ற பேர்ல வந்திருக்குது ஜஸ்ட் நாஸ்டாலஜிக் பெயிட்.